உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இந்த பதிவு ஏன்னா தேர்தல் ரிசல்ட் மே 4 வர இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பதிவு ரொம்ப அவசியமான ஒரு அக்கறைக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு நான் பதிவு பண்ணுறேன். ஸோ 2 விதமானதாங்க. தாவேகா வெற்றி பெற்றால் என்ன செய்ய வேண்டும், தாவேகா தோற்றால் என்ன செய்ய வேண்டும், இதுதான். இதை சொல்லும்போது சில நினைக்கலாம், ஸோ தாவேகாவுக்கு எதிராக பேசுகிறீங்க, நீங்கள் தாவேகாக்காரர் இல்லை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தேசிய பார்வையில் அண்ணாமலை அவர்களை விரும்பக்கூடிய ஒரு நபர் தான். இருந்தாலும் கடந்த காலங்கள் எனக்குள்ள ஒரு விருப்பம், இங்கே ஒரு மாற்று வேண்டும் அப்படிங்கிறதுல அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று, தமிழர்களாக தமிழ் தேசியம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை நமக்கு பல நாட்களாக பல வருடங்களாக இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த வேட்கை அது நிவர்த்தி ஆகாத ஒரு சூழல் உருவாகியிருக்கோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ ஏனோ தமிழ் தேசியம் இங்கு வளர விடாது ஏதோ சதி நடக்குதோ அப்படிங்கிற அந்த வேதனை நமக்குள்ள உண்டு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, தமிழ் தேசியம் எப்போதுமே அது மறைய போறதில்லை, மாறப்போவதில்லை. அது இதுவரைக்கும் என்னெல்லாம் நாம் செய்ய தவறினோம், எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணோங்கிறத புரிந்து அது தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு மீண்டும் எழுச்சி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இந்த ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா சிலர் எல்லோரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. சிலர் உண்மை நிலை புரியும், ஸோ யதார்த்த நிலை புரியும், அரசியல்லாம் என்னென்னு தெரிந்தவர்கள் பலரும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஸோ இளைஞர்கள், தொண்டர்கள் அவர்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மனநிலை தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. இப்போ தாவேகா வெற்றி பெற்றுருச்சு. இப்போ வெற்றி பெற்ற உடனே இதில் ஒரு ஆர்வ கோளாறுல ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த தோற்றவர்களிடம், அதாவது அது திமுக காரர்களாக இருக்கட்டும், இல்லை அதிமுக காரர்களாக இருக்கட்டும், அங்கே யார் 2ஆம் இடத்துக்கு வர்றாங்களோ, இல்லை திமுக காரர்களே மெயினாக வச்சுக்கிடுவோமே, ஏன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைச்சதுனால, அப்போ திமுக காரர்கள் அந்த தொண்டர்கள் அவர்களிடத்துல போயிட்டு பார்த்தியான்னு சொல்லிட்டு ஒரு அவர்கள் மனது நோகும்படி ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது, பொதுவாகவே கல்லூரியில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் தேர்தல் வந்த பிறகு பிரிஞ்சிருவாங்க. ரிசல்ட் வரும்போது பகையாளியாக மாறிடுவாங்க. தோல்வி பெற்றவர்களை வெற்றி பெற்றவர்கள் கிண்டல் கேலி செய்யும்போது அந்த வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா பெரும் வகையில் எங்கோ ஒரு விஷயத்தில் தேர்தல் முடிந்து அந்த நபர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட முடிஞ்சிடும். ஆனால் அங்கே ஸ்பிளிட் ஆகி அது தொடர்ந்த வண்ணமாக இருக்கும், பெரிய அடிதடிலாம் நடக்கும். ஸோ அதனால தான் என்ன மாணவர்களுக்கான தேர்தல் கல்லூரி அளவில் நடத்துறதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அது தவறு. ஸோ அதை கல்லூரி அளவிலே ஒரு அரசியல் புரிதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமும். ஸோ அந்த அரசியல் புரிதல் இருந்திருந்தா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பதிவு நான் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போ என்னன்னா, சாதாரண தொண்டர்களாக இருக்கட்டும், இங்கே சில பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா பலந்து கொட்ட போட்டவர்கள், அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும், அவர்கள் வெற்றி தோல்வியை சகஜமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா எதிர நிற்பவர்களும் அந்த சமநிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மனநிலை இருக்கும். அவர்களிடத்தில் நீங்கள் ஆர்வ கோளாறுல ஏதாவது செய்யும்போது அது அவர்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுத்து ஏதாவது, ஏன்னா அவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். ஸோ பெற்றோர்கள் இதை உணரணும். அப்போ உங்கள் குழந்தைகளை ரொம்ப கவனமாக, நீங்களும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க, வெற்றி அமையுது அப்படின்னா அந்த வெற்றியை மற்றவர்கள் சங்கடப்படும் அளவிற்கு இல்லாமல் நீங்கள் அந்த வெற்றியை ஓகே மகிழ்ச்சி அப்படின்னு கை கொடுத்துட்டு வரக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்குள்ள இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ வெற்றி வருது வரல அதெல்லாம் தாண்டி நம்ம சொல்லக்கூடியது. இது பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தோல்வியே வந்துருச்சுன்னா, ஏன்னா இதுதான் பெரிய ஒரு இது. ஸோ அதாவது மற்றவர்களிடத்துல ஒரு தன்னுடைய பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்பெருமைக்கு பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனால் தோல்விங்கிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ரசிகர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இளைஞர்களுக்கோ தொண்டர்களுக்கோ நான் சொல்லலை, ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்களாக நான் சொல்லக்கூடியது. அப்போ தோல்வி வருது, அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் தோல்வின்னா போச்சு, என்ன இங்கே நடக்க போகுதுங்கிறதே ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்குது. ஸோ அப்போ தோல்வி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பெற்றோர்கள் இருங்க. ஏன்னா அவர்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிடத்தில் இருக்குமா அப்படிங்கிறதே
இருக்க வேண்டும். அதுதான். ஏன்னா அரசியல் என்ன, யதார்த்த நிலை என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒண்ணு அவர்கள் தன்னிச்சையாக செய்து கொண்டால், ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்க குடும்பத்துக்கு, உங்க பெற்றோருக்கு நீங்க தான். நீங்கள் இருந்தால் தான் உங்க பெற்றோர்களுக்கு. ஸோ நீங்க ஒரு வேளை ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க பெற்றோர்களும், உங்களை சார்ந்தவர்கள் நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்க பெற்றோர்கள் நிலையை யோசிச்சு பாருங்க. ஸோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் இழப்புங்கிறது அவர்கள் அரசியலாக வேணா பயன்படுத்திக்குவாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும். அதனால இளைய சமுதாயமே உண்மை நிலை புரிந்து கொள்ளுங்கள். தோல்வியே ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை உங்கள்கிட்ட வளர்த்துக்கங்க. இதற்காக உங்களை ஏன்னா சில பதிவெல்லாம் பார்க்குறோம். சில சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது, என்ன இப்படி இருக்கிறாங்களே, ஏன் என்னதான் இவர்களுக்குள்ள புரிதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு வேதனையாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பதிவே பதிவு பண்ணுறேன். தயவு செய்து பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த குழந்தைகள் ஆர்வ மிகுதியில் அதையும் பெற்றோர்கள் கொஞ்சம் அவர்களை கண்ணும் கருத்துமாக 4ஆம் தேதி அது என்னன்னா இந்த ரிசல்ட்டை அவர்கள் பார்வைக்கு கொண்டு போகாத அளவிற்கு அவர்களை திசை திருப்புவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. உணர்ச்சியின் வேகத்தில் அவர்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துருவாங்களோங்கிற ஒரு பய உணர்வு நமக்குள்ள இருக்குது. அப்படியாக எதுவும் நடக்காதுங்கிறத நம்புவோம். ஆனால் நடந்துருச்சுன்னா அப்புறம் திரும்பி வராது இல்லையா? அதனால பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக அவர்களை கண்காணிங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை சொல்கிறதுனால இதை நீங்கள் ஏதோ ஒரு செட் பண்ணுறீங்க அப்படி செட் பண்ணலாங்க. ஸோ யதார்த்த நிலை அதனால தான் சொல்கிறோம். உணர்ச்சியின் வேகத்தில் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது. வெற்றி தோல்விங்கிறது யதார்த்தம். தோல்வியே அமைந்தாலும் இதோடு இந்த தோல்வி முடிய போகிறதில்லை. அடுத்த 5 ஆண்டு நீங்கள் நலமுடன் இருந்தால் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவரை அடுத்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் பயன்படுவீங்க. ஸோ நீங்கள் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர் உங்களை நம்பி தானே அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய நிலையை யோசிச்சு பாருங்க. ஸோ ஏன்னா அரசியல் கட்சிகள் சுயநலவாதிகள் தான். ஆனால் உங்களுக்கு இப்படி சொன்னா தான் நீங்களும் ஓ நம்ம இல்லைன்னா நம்ம தலைவர் என்ன ஆவார்னு உங்களுக்கு ஒரு மனநிலை வரும் இல்லையா? அதற்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இருந்தால்தான் அவர் இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறையாவது அவரை நீங்கள் ஆட்சி கட்டில் அமர வைக்க முடியும். ஸோ அதனால் தோல்வி அமைந்தால் அதை தாங்கிக் கொள்ளும், அதை ஏற்றுக்கொண்டு நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்திற்கிறத உண்மை நிலையை புரிந்து வெற்றி பெற்றால் அதீத கொண்டாட்டத்தை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டாம். ஸோ அமைதியாக கடந்து செல்லுங்க. ஸோ அதுவும் உங்கள் நலனுக்கானது. ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.